என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ரெட்ரோ படத்தின் திரை விமர்சனம். ரெட்ரோ படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ஸ்ரேயா ஒரு கவர்ச்சி நடனம் ஆடியிருக்கிறார். ஸ்ரேயா கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கார்த்திக் சுப்பராஜ். சூர்யா, திருமதி ஜோதிகா சூர்யா இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். கற்பூர சுந்தரபாண்டியன் மகன் ராஜசேகர பாண்டியன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். சூர்யா தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக காட்டப்படுகிறார். அவரை வளர்க்கிறார் ஜோஜு ஜார்ஜ். ஜோஜு ஜார்ஜ் அடிதடி, கொலை, கொள்ளை, கடத்தலில் ஈடுபடுபவர். தாதாவுடைய மகன். ஆனால் அவருடைய முதல் பெண்டாட்டிக்கு குழந்தை இல்லை. ஆனால் குழந்தையாக தத்தெடுத்து வளர்க்கிறார் சூர்யாவை. ஆனால் ஜோஜு ஜார் சூர்யாவை தன்னுடைய மகனாக நினைப்பதே இல்லை, வெறுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் பயங்கரமான கராத்தே வீரராக ஜொலிக்கிறார். ஆனால் சிரிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் அவர் சிரிப்பே வரல. ஏன்னா அவங்க தாய் வயிற்றில் இருக்கும்போதே அவர் சிரிக்கலை, அதனால் சிரிக்க மாட்டார். அப்புறம் ஒரு இடத்துல உயிருக்கு ஆபத்து வரும்போது ஜோஜு ஜார்ஜை காப்பாற்றுகிறார் சூர்யா. அதுக்கப்புறம் மகனேன்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் முதல் மனைவி இறந்து விடுகிறார். இரண்டாவது திருமணம் செய்து விடுகிறார். அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அதனால் சூர்யாவை தங்க மீன்கள் கடத்தல் செய்யும்போது அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா அது கருவாடு இருக்குது. அதனால் கிடைத்த பிரகாஷ் ராஜ் கோபம் அடைகிறார். இதனால் டேய் தங்க மீனை எங்கே வச்சுருக்க அப்படின்ட்டு ஜோஜு ஜார்ஜ் சூர்யாவை மிரட்டுகிறார். இதன் காரணமாக சூர்யா அந்தமான் தீவுக்கு போகிறார். அங்கே ஒரு கருந்தீவில் தான் அதை மறைத்து வைத்திருப்பதாக சொல்கிறார். அங்கே என்னென்னா அந்தமான் தீவில் ஒரு கிங்கு அரசாண்டுக்கிட்டு இருக்கான், நாசருடைய பையன். 2 பேரும் மோசமானவனுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகிறது, குத்திக்கிட்டு சாகிறதெல்லாம் ரசிப்பாங்க. ஒரு சேடிஸ்ட்டு கிங் அவங்க. முதல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நம்ம சூர்யா, உடல் வலிமைக்காக. ஏன்னா தனி ஒருவனை எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவார். அட்டி, சரியான அட்டி தடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்தமான் தீவில் உள்ள அடிமைகளை மீட்பதற்கு போராடுகிறார் சூர்யா. அந்த அந்தமான் அடிமைகளை மீட்கும்போது அவருடைய தாய் தந்தையவர்கள் தெரிய வருகிறார்கள். இதுதான் கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா அதகளம் பண்ணியிருக்கிறார். இதுவரை அவங்க அப்பாவை விட நடிப்பில் அதிகமாக நடிக்கிறாருங்கிறது தெரியும். ஆனால் இந்த படத்தில் நவரச நடிப்பை தருவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் கார்த்திக் செல்வராஜ். அதனால் முகத்தை முன் வச்சுக்கிட்டே பூஜா ஹெக்டேவை காதலிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிரிப்பு டாக்டர் ஜெயராம் வந்து ஒரே கலகலப்பு. சிரிக்க முயற்சிக்கிறார், சிரிக்க வைக்க முடியவில்லை. ஆனால் சிரிப்பு வேறு விதமாக அவருக்கு வருகிறது. அதுக்கப்புறம் பழிக்கு பழி, போர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாஃப் வாரியர் அந்த அளவுக்கு படம் 3 தரப்பில் சொல்லியிருக்கார் கார்த்திக் செல்வராஜ். 3 கதாபாத்திரங்களையுமே சூர்யா பிரமாதப்படுத்தியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. கோவப்படும்போது கோபம், ஐயோ சண்டை காட்சிகள் இதுவரைக்கும் எந்த படத்துலையும் சூர்யா நடித்த படத்தில் இத்தனை சண்டை காட்சிகள் இல்லை. மொத்தம் 21 சண்டை காட்சிகள் இருக்குது. போதுங்கிற அளவுக்கு அடி, உத, குத்து, வில்லு, அம்பு எறிகிறது, மல்யுத்தம் இப்படின்னு வெரைட்டியாக போட்டு தாக்கியிருக்காரு. இதுவரை நாம் வந்து ஒரு லவபிள் ஹீரோவை தான் சூர்யாவை பார்த்தோம். அதை முதல் முறையாக ஒரு வெற்றி படத்தில் ஆக்ஷன் கிங்காக பரிமளிச்சிருக்காரு. இனிமேல் ஆக்ஷன் கிங் என்ற பட்டமும் சூர்யாவுக்கு கிடைக்கும். ஏன்னா பலதரப்பட்ட ரசிகர்களும் இதில் வந்து அவர் கலந்துறாரு. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாகவும் இருக்கிறது. பூஜா ஹெக்டே ஒரே அழுக. அப்புறம் டாக்டர் வர்றாரு. இப்படி ஒரு அடிதடிக்காரனை நம்ம காதலிச்சிட்டோம்னு வருந்துறாரு. அதுக்கு சோகமாக அழுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருந்துறாரு. அப்புறம் மறுபடியும் அடிதடி ஆகிடுறாரு. ஏன்னா இந்த சமுதாயத்தில் நல்லது நடக்கணும், தீயதை ஒழிக்கணுங்கிற கேரக்டராக வர்றாரு நம்ம சூர்யா. அதனால் அடிதடி ஏற்பட்டு தான் ஆகணும். அவரையே ஒருத்தன் கையை வைக்கிறான். அப்போ அவர் பார்த்துட்டு நினைச்சுவார். அப்பாவே ஒரு முறை கையை வெட்டிடுவார் சூர்யா. உணர்ச்சி மிகுந்த காட்சிகள் நிறைய படத்தில் இருக்குது.
எம்எஸ் ஜெயராம் சொல்லவே வேண்டாம், அவர் மிமிக்கியில் தூள் படுத்துவார். இந்த படத்தில் காமெடியை வித்தியாசமாக பண்ணியிருக்கார். வர்ற சீன்லாம் பயங்கர காமெடி. சிரிப்பு டாக்டர்னே வர்றாரு அந்த படத்தில். நல்லா இருக்குது. ஜெயராமுடைய காமெடி மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த படத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் வேணுங்கிறதுக்காக ஸ்ரேயாவை ஒரு கவர்ச்சி நடம் ஆட விட்டுருக்காங்க. ஸ்ரேயா கொஞ்சம் நிறையா பணம் வாங்கியிருப்பார் போல், அதனால் நிறையா ட்ரெஸ் போடலை. வாங்கின பணத்துக்கு ஈடாக உடம்பை காமிச்சு குலுக்கி நல்ல ஒரு சூடாக இத்துறாரு. கிளுகிழுப்பான நடம் ஸ்ரேயாவுக்கு சொந்தம். அதை எல்லாருமே வாயை பிளந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு படம் 200 கொடுத்து டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க, அவங்க சந்தோஷப்படுத்தும் இல்லையா? அதனால் ஸ்ரேயா நடம் பூத்தப்பட்டிருக்கிறது, நல்லாவும் இருக்குது. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அதுதான் கார்த்திக் செல்வராஜுடைய ஒரு புத்திசாலித்தனம். கார்த்திக் செல்வராஜுடைய அப்பாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ரஜினிக்கு ஒரு மாதிரி கதை எழுதியிருக்காரு. அதே ரஜினி பேட்டர்னில் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டையும் சேர்த்து இந்த படத்தை எழுதியிருக்காரு. இதில் கார்த்திக் சுப்புராஜுடைய அப்பாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த அடிமைகளுடைய தலைவனாக, அடிமைகளுடைய மேனேஜராக நடிச்சிருக்காரு. அவர் கார்த்திக் சுப்புராஜ் அப்பாங்கிறது இப்போ ரொம்ப நுணுக்கம் பார்த்தப்பறம் தான் தெரியுது. அதேமாரி நாசர் ஒரு வித்தியாசமான மேக்கப்பு, வித்தியாசமான குரல் மாடுலேஷன் போட்டு நாசர், இவர் நாசரான்னு தெரியாத அளவுக்கு வேறு மாதிரி கதைக்கு ஒரு பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் நாசர். அதான் நாசர் மிக அருமையாக நடித்திருக்கிறார். அதேமாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் கூட எல்லாருமே தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அந்தமான் தீவை அழகாக காமிச்சிருக்காரு. நாம் ஒரு விட நேரில் போகிறோமாங்கிற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக அந்தமான் தீவை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதே மாதிரி சண்டை காட்சிகள் பிரமாதமாக படுத்தியிருக்காரு. அதாவது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் போட்டிருந்தா கூட பிரமாதம் படுத்தியிருக்காரு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. இந்த படத்துக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதேமாரி சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறாரு. வெஸ்டர்ன் மியூசிக்கும் போட்டிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டு மியூசிக்கு கேரளா மியூசிக்கும் போட்டிருக்காரு. கேரளாவில் கதகளி மியூசிக் போட்டு அசத்தியிருக்காரு. அதேமாதிரி இதில் முக்கியமாக சொல்லணும்னா அவர் ஒரு டான்ஸில் இப்போ விஜய் ஆண்டனி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இசையமைப்பாளர்கள் பலர் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு நல்ல சாங்க்கு ஆடியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அந்த சந்தோஷ் நாராயணனுடைய டான்ஸும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இனிமேல் சந்தோஷ் நாராயணன் கதாநாயகன் நடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. நல்லா அந்த மூமெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. பின்னணி இசையில் வெளுத்து கட்டியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பின்னணி இசை சந்தோஷ் நாராயணன். ஆனால் சந்தோஷ் நாராயணன் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கார்த்திக் சுப்புராஜ் அப்பப்போ ஒரு டைட்டில் போடுறாரு, குட் பேட் அக்லி மாதிரி. குட் பேட் அக்லி மாதிரி இதில் வந்து லவ், லாஃப்டர், ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி 3 பாட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நல்லா இருக்குது. அதாவது ஒரு சினிமாவுக்கு வேண்டிய அத்தனை நிமிஷங்கள், கவர்ச்சி, காமெடி, ஃபைட்டு எல்லாமே பிரமாதப்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். குடும்பத்தோடு பார்க்க தகுந்த படம். ரெட்ரோ என்பதற்கு அர்த்தம் வந்து நாம் அதை ரெட்ரோ என்றால் பின்னோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். அது நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ளாஷ்பேக். இப்போ 60 நடந்தது, 70 நடந்தது, 80 நடந்தது நம்ம திருப்பி பார்த்துருக்கு பேர் தான் ரெட்ரோ. அதாவது கதாநாயகன் சூர்யா தன்னுடைய ரெட்ரோ வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கிறார். அதான் கதை. அதுக்கு தான் தலைப்பு வச்சுருக்காங்க ரெட்ரோ. ஆனால் ரெட்ரோங்கிறது தான் என்ன அர்த்தம்னு புரியலை. இதுக்கு வேற ஒரு நல்ல தலைப்பு வைத்திருக்கலாமோ என்று கூட தோன்றுகிறது. கார்த்திக் சுப்புராஜின் வெற்றி படங்களின் பட்டியலில் இணைகிறது ரெட்ரோ. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ரெட்ரோ. தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.